வேந்தர் மூவிஸ் மதன் பல மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கடிதம் எழுதி வச்சாரு. நான் நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில போய் தான் சமாதி அடைய போறதாக அந்த லெட்டர்ல குறிப்பிட்டுட்டு தலைமறைவாயிட்டாரு. இதுக்கு நடுவுல மதன் தங்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் ரூபாயை வாங்கி ஏமாற்றிட்டதா பல மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் சேர்ந்து புகார் கொடுத்தாங்க. இதனால மதன் கிட்டத்தட்ட 80 கோடிகளுக்கு மேல ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டதாக இதுக்கு நடுவுல SRM குழுமத்துடைய தலைவர் பச்சமுத்து, மதனுடைய நண்பர்கள் இவங்க எல்லார் மேலேயும் சில வழக்குகள் போடப்பட்டு கைது நடவடிக்கையும் ஆச்சு. ஆனா தற்போது மதனை போலீசார் சுற்றி வளைத்து பிடிச்சிட்டாங்க திருப்பூர்ல. மதன் எங்க தங்கி இருந்தாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கறத போலீசார் புலன் விசாரணை பண்ணும்போது கீதாஞ்சலி அப்படிங்கிற தோழி கிட்ட இவர் அடிக்கடி பேசிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. 4 மாநிலங்களை குறி வச்சு போலீசார் சாதாரண உடையில எல்லா ஹோட்டல்ஸ்லயும் தேடி இருக்காங்க. இதுக்கு நடுவுல மதன் மணிப்பூர்ல இருக்கிறதாக தகவல் வந்துச்சு. அங்க போய் தேடி பாக்குறதுக்குள்ள மணிப்பூர்ல இருந்து மதன் திருப்பூர் வந்ததாகவும் தகவல் வந்துச்சு. திருப்பூர் வந்த மதனை போலீசார் மடக்கி பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. திருப்பூர்ல வர்ஷா அப்படிங்கிற தன்னோட தோழி வீட்டுல 5 லட்சம் ரூபாய் மதிப்பு சொகுசு அறை ஒண்ணுல மறைஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வர்ஷா யாரு அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. ஆடை வடிவமைப்பாளரான வர்ஷாவுக்கு சினிமாவில நடிக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பம். நடிகைகள் பல பேருக்கு ஆடை வடிவமைப்பாளரா இருக்கிற வர்ஷா கிட்ட மதன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்காரு. மதன் தயாரிப்பாளரா இருந்ததால வர்ஷாவை சினிமாவில நடிக்க வைக்கிறதா ஆசை வார்த்தை கூறினதா சொல்லப்படுது. ஆனா தற்போது இவரு ஒரு பிரச்சனையில இருக்கிறதாகவும் போலீசார் தன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் வர்ஷா கிட்ட சொல்லிட்டு மதன் வர்ஷாவோட வீட்டுல தங்கியிருக்காரு. இரவுகள்ல வெளியில போறதும் பகல் முழுக்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுமாவே வாழ்ந்துட்டு வந்தாரு மதன். ஆனா வர்ஷாவை போலீசார் விசாரணை பண்ணும்போது மதன் அப்படிங்கிற ஒருத்தரை தனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வர்ஷா கிட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. கருப்பு பணம் எங்கிருந்து வருகிறது என்று பிரதமருக்கு தெரியாதா? வியாபாரிகளை குற்றச்சாட்டு சொல்வது நியாயமில்லை. கள்ள நோட்டு எங்கே உருவாகிறது? அரசு துறை அதிகாரிகள் கையிட்டு பணம் வாங்குகிற இடம் அரசு பணியிடமாக இருக்கிறது. அந்த அரசு பணியிடத்திலே தவறில்லாத அதிகாரிகளும் இருக்கிறார்கள்.